Bible, I am what it says. I can do what it says I can do. I will be taught. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், Genesis chapter 24, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். verse 50. The book of Genesis chapter 24 verse 50. I'm going to read one portion of that verse. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வாசிக்கிறேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. This thing proceeded from the Lord. ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. Praise the Lord. இந்த நாம் வாசித்த இந்த சின்ன சொற்றொடர் லாபான் பெத்துவேல் என்ற 2 பேருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவரிடத்திலிருந்து வர வைத்து அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் முழுவதிலும் வாசிக்கும் பொழுது மிகவும் நீளமான அதிகாரம் இந்த அதிகாரம். This chapter contains 67 verses, the longest chapter in the book of Genesis. இந்த 67 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிராம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை எல்லா காரியத்திலும் படிப்படியாக ஆசீர்வதித்து ஆபிரகாமை பெரிய சீமானாக செல்வந்தனாக கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமுடைய எல்லா விதமான காரியங்களுக்காகவும் அவருடைய தேவைகள், ஆபிரகாம் வாழ்க்கையிலே எதிர்காலத்துக்கு இருந்த அழைப்பு எல்லாவற்றிற்காகவும் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பெரிய ஜெப வீரனாக இருந்தான். இதுக்கு முன்பாக இருக்கிற 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே அடிக்கடியாக பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். He built altars and worshipped and gave thanks and rendered his supplications unto God. விண்ணப்பங்களையும் அவனுடைய இருதய குமுறல்களையும் ஆண்டவருக்கு படைத்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஏறக்குறைய 5 பலிபீடங்களை ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே கட்டினான். அது எதை குறிக்கிறது என்றால் ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த ஜெப வாழ்க்கை. எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை கேட்டு அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம் என்றால், தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு பெண் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் இருதயத்தில் இந்த காரியம் இருந்தது. இந்த 24ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இதை குறித்து ஜெபிக்கவில்லை. ஆபிரகாம் இந்த காரியத்தை குறித்து ஒன்றும் பேசவில்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்கிறார். When I read this verse 1,
and this whole chapter, I never saw Abraham building an altar. ஒரு பலிபீடத்தை கட்டவில்லை, ஜெபிக்கவில்லை. ஆனால் என்ன ஆபிரகாம் செய்தார் என்றால், 2வது வசனம், ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. வாட் இஸ் ஏப்ரஹாம் டூயிங்? ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு வயதாகி கொண்டே போனது. தன்னுடைய மகன், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரே மகனுடைய எதிர்காலத்தை ஆபிரகாம் ஜெபிக்காமல் ஒருவரிடம் ஒப்பு கொடுக்கிறார். Abraham was committing the future of Isaac into the hands of his eldest servant in the house. தன் வீட்டிலே மூத்த ஒரு ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன் அவருக்கு இருந்த எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாய் இருந்தான். நன்றாக இந்த முகவரியை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமான் இருந்தாலும், இதுவரைக்கும் ஆசீர்வாதங்களை ஜபத்தினாலும் ஆண்டவருக்கு பலிபீடங்களை கட்டினாலும், இப்பொழுது இந்த காரியத்தை ஒரு ஊழியக்காரனிடம் ஒப்பு கொடுக்கிறான். இந்த அதிகாரத்திலே ஏறக்குறைய 11 வசனங்களிலே ஊழியக்காரன் என்ற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 9ஆம் வசனம், verse 9, அப்பொழுது அந்த ஊழியக்காரன். 10ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன். 17ஆம் வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன். 34ஆம் வசனம், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். 52ஆம் வசனம், ஆபிரகாமின் ஊழியக்காரன். 53ஆம் வசனம், பின்பு அந்த ஊழியக்காரன். இப்படி 66வது வசனம் வரைக்கும் 11 times you read the word servant, ஊழியக்காரன். ஒரு பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரனிடம் ஆபிரகாம் ஆண்டவருடைய காரியத்தை, தன் இருதயத்தில் காரியத்தை ஒப்பு கொடுத்தான். இந்த அதிகாரத்திலே மிக அழகான ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம் இருதயத்திலே வைக்க விரும்புகிறார். 11 தடவை இந்த ஊழியக்காரனுடைய காரியம் குறிக்கப்பட்டது. இந்த அதிகாரம் முழுவதையும் நான் தேடி தேடி வாசித்தேன். எங்கேயும் எலியேசர் என்ற பெயர் இல்லை, பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை எலியேசராக இருந்திருக்கலாம். இந்த ஊழியக்காரன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு இவர் அடையாளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிதாவாகிய தேவன், ஈசாக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவர், ரெபேக்கா சபை தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பிதா அனுப்பி தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய இறையியல், தியாலஜி என்று சொல்வார்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரடியான ஒரு செய்தி இதுதான். நம்முடைய காரியங்கள், சில காரியங்களை ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற தேற்றவாளனாக இருக்கிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இன்னொரு தேற்றவாளனை, I will send you another helper who will be a helper for you, உங்களுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம்.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us in our infirmities. நமக்கு எப்பொழுதெல்லாம் பலவீனம், ஜெபிக்க முடியவில்லை, நமக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். 24ஆம் அதிகாரத்திலே இந்த ஊழியக்காரனாகிய பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit who is a helper, was able to complete the thing for Abraham. ஆபிரகாமுக்கு இந்த ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு இந்த காரியம் வாய்க்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. இந்த முகவுரையை உங்கள் இருதயத்திலே நான் பதித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே இருந்த மூத்த ஊழியக்காரனிடம் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய காரியத்தை, இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நாம் பழக வேண்டும். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த காரியமும் நான் செய்வேன் என்று நாம் சுமக்கும் பொழுது அது பாரமாக தான் இருக்கிறது. ஆனால் என்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ நாம் லகுவாக உணர்வோம். ஆண்டவர் இந்த காரியத்தை முடித்து நம்மிடம் என்ன சொல்லுவார்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. Today you have a helper, the Holy Spirit, who will be a servant for you, who will take this thing and finish it for you. நமக்கு இது மிகவும் பாரமாக இருக்கிற காரியம். இன்றைக்கு நமக்கு அநேக இருக்கலாம். இன்றைக்கு ட்ரை கிவிங் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் ஆபிரகாம் போல பரிசுத்த ஆவியானவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். டோன்ட் ஹோல்ட் ஆன் டு த திங்ஸ். சிலர் பார்த்திருக்கிறேன், ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கவலைப்பட்டு அதை குறித்து மிகவும் व्यसனைப்படுவார்கள். அந்த காரியத்தை அவர்கள் சொல்லி சொல்லி அதனுடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அவர்கள் மனவேதனைப்படுகிறதை பார்த்திருக்கிறேன். அதே நபர்களை கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை அவர்களை விடாமல் பிடித்து கொள்ளும். கொஞ்ச நாள் இவங்க பிடிச்சிப்பாங்க, இது வேணான்னு சொல்லும் போது அது இவங்களை விடாது. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரியல. ஆபிரகாமுக்கு ஒரு பாரம்னு வந்துடுச்சுன்னா அதை ஆண்டவரன் கொடுத்து விடுவார். நமக்கு ஒரு காரியம் ஒரு பாரமாக இருக்குதுன்னா, நம்ம சால்வ் பண்ணோன்னு நினச்சோன்னா, that brings stress, that brings strain, that brings all frustration in our life. இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு காரியத்தை வாய்க்க செய்கிறார் என்பதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிந்தனைகளை நேரம் இருக்கும் வரை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How Abraham was able to commit his thing into the hands of this servant, and how this servant, the Holy Spirit, was able to help Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த காரியத்தை கர்த்தர் முடித்தார். இந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது 5 stages, 5 important steps or stages the Holy Spirit takes for us to finish the thing for us. நமக்காக காரியத்தை முடிக்க பரிசுத்த ஆவியானவராகிய ஊழியக்காரன் என்னென்ன படிகளை நமக்காக செய்கிறார். ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். இந்த அதிகாரத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு புதிய விதத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் காரியத்தை தேடி செல்கிறார். He is the seeking Holy Spirit. உங்களுக்காக அந்த காரியத்தை தேடி சென்று அந்த காரியத்தை உங்களுக்கு முடித்து கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Let me bring before you those 5 steps very quickly and pray. Number 1, I could find the agreement of the Holy Spirit, the servant. Number 2, in this chapter I could find the advancement of the Holy Spirit.
Number 3, I could find the arrangements the Holy Spirit made for the journey. Number 4, I could find the announcement of the Holy Spirit. Number 5, I could find the accomplishment of the Holy Spirit. தமிழிலே சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்த ஒரு உடன்பாடு. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்த முன்னேற்றம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்த ஏற்பாடுகள். நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்த அறிவிப்பு. ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்த நிறைவேறுதல். Agreement, he advances, he made arrangements. Number 4, he announced. Number 5, he accomplished. உடன்பட்டார், முன்னேற்றம் கொடுத்தார், அந்த காரியத்தில் ஏற்பாடுகள் செய்தார், அந்த காரியத்தை குறித்து அறிவிப்பு கொடுத்தார், அந்த காரியத்தை நிறைவேற்றினார். So beautiful. மிக அழகாக நம்முடைய காரியத்தை இப்படிதான் 5 படியிலே கர்த்தர் முடிப்பார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம். whatever may be the thing, commit to the Holy Spirit. ஆபிரகாம் எப்படி தன்னுடைய ஊழியக்காரரிடம் ஒப்பு கொடுத்தாரோ, நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றுவார். கடைசியிலே நாம் என்ன சொல்வோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நம்பர் 1, முதலாவதாக 9வது வசனத்தை வாசிக்கிறேன். verse 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஸ்டெப் நம்பர் 1, நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் first there should be an agreement. ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்தால் நமக்கு நேரமில்லை. ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அழைத்து ஈசாக்கை குறித்து 3 காரியத்தை சொல்லுகிறார். He talks to the servant about 3 things about the marriage, அந்த திருமணத்தை குறித்து. முதல் காரியம் என்னவென்றால், கானானியரிடம் இருந்து நீ பெண் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, அவர் என்ன சொன்னார்? அங்கிருந்து யாரையும் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும். மூன்றாவது, ஈசாக்கை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லக்கூடாது. 3 காரியத்தை சொல்லுகிறார். கானானியரிடத்திலிருந்து பெண் கொள்ளக்கூடாது, என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு மணமகளை தெரிந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது ஈசாக்கை இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லக்கூடாது. 3 காரியங்கள். முதல் காரியம் எதை குறிக்கிறது என்றால், இட் டாக்ஸ் அபவுட் செப்பரேஷன். கானானியரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ கானானியராகிய அந்த இடத்திலே என் மகன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த பெண்மணி பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த காரியம் பிரித்தெடுத்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் என்னவென்றால், என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும், விசுவாசியாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? டோன்ட் டேக் ஐசக் ஃப்ரம் ஹியர். இங்கிருந்து நீ ஈசாக்கை அங்கு கொண்டு செல்லக்கூடாது. ஏனென்றால் ஈசாக் இருக்கிற இடம் ப்ராமிஸ் லேண்ட், வாக்கு தத்தத்தை விட்டு நீ அவனை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவனோடு கூட வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ஆனால் வாக்கு தத்தத்தை விட்டு ஈசாக்கை நீ பிரிக்கக்கூடாது. 3 இதான் கண்டிஷன்ஸ். அந்த காரியம் நிறைவேறதற்கு ஆபிரகாம் கொடுக்கிற கண்டிஷன்ஸ். இந்த 3ஐயும் இந்த மனிதன் கேட்டு ஆபிரகாமுக்கு 9ஆம் வசனத்திலே ஆணையிட்டு கொடுத்தான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ அக்ரி, இந்த காரியத்திற்கு நான் உடன்பாடு கொள்கிறேன். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. நல்லா கவனிங்க, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை,
நம்முடைய ஓன் லைஃப்பில் நடக்கலை, குடும்பத்தில் நடக்கலை என்றால் அங்கே உடன்பாடு இல்லை. எந்த காரியத்திலே அக்ரிமெண்ட் இல்லையோ அந்த காரியங்கள் தாமதிக்கும், இல்லை என்றால் ஒருவேளை நடக்காமல் போகும். இந்த ஊழியக்காரன் யாரோடு அக்ரிமெண்ட் பண்ண வேண்டும்? ஃபாதர் அண்ட் த சன். அப்பாவோடு அக்ரிமெண்ட் பண்ணணும். அவன் பார்க்க போகிற பெண் அந்த மணமகனுக்கு அவனோடு கூட அவன் அக்ரி பண்ணணும். அப்படி தானே வாசிக்கிறோம். அப்போது பிதாவுக்கு ஒரு சித்தம் இருந்தது. ஆபிரகாம் இருதயத்திலே ஒரு சித்தம் இருந்தது. என்ன சித்தம் என்றால், இப்படிதான் நீ போய் எனக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும், நீ போய் எதையா ஒன்று செஞ்சுட்டு வான்னு சொல்லல ஆபிரகாம். என் இருதயத்தில் இருக்கிற ஒரு சித்தம் இருக்கிறது, அதை நீ புரிந்து கொண்டு ப்ளீஸ் அக்ரி வித் மீ. இரண்டாவது பாருங்க, ஐசக் had a wish. ஈசாக்குக்கும் ஒரு விருப்பம் இருந்தது, அதையும் நீ நிறைவேற்ற வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் காரியத்தை நிறைவேற்ற இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக, தேற்றவாளனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்கள் காரியத்தை எடுத்து அவர் உங்களுக்காக தேடி செல்ல போகிறார். அவர் புறப்படுவதற்கு முன்பதாக உங்களோடு கூட என்ன கேட்கிறார் என்றால், டு யூ அக்ரி தட் வித் காட்ஸ் வில்? கர்த்தருடைய பிதாவுடைய சித்தத்திலே இந்த காரியம் இருக்கிறதா? அது இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் புறப்படவே மாட்டார். நல்லா கவனிக்கிறீங்களா? God, the Holy Spirit will not start anything in our life until we are in agreement with God's will. ஆண்டவருடைய சித்தத்தோடு நாம் ஆணையிட்டு கொடுத்து, ஆண்டவரே இது உம்முடைய சித்தம்தான், இதிலே நான் முற்படுகிறேன் என்று நாம் அவரோடு கூட வாக்குத்தத்தத்திலே இணையும் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே தான் இருப்பார். இந்த இடத்துல முதல் காரியம், நம் வாழ்க்கையில் இதை மறக்கவே கூடாது. எந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமை போல, இந்த ஊழியக்காரனை போல பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்திலே அக்ரிமெண்டோடு கூட வர வேண்டும். ஆமேன். இந்த இடத்துல இந்த ஊழியக்காரன் போய் இந்த காரியத்தை எப்படி இருந்தாலும் செய்தபோது ஆபிரகாம் அதற்கு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக வரவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய சித்தத்திற்கு தான் இந்த ஊழியக்காரன் கேம் இன்டு அக்ரிமெண்ட். ரெண்டு விதத்திலே நடக்கலாம். எப்படியா போய் முடிச்சுட்டு வா, நீ செய்கிறதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் என்பது ஒரு காரியம். ஆனால் பிதா என்ன விரும்புகிறாரோ அதை தான் இவன் செய்ய வேண்டும் என்று தான் நிபந்தனை. கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய விஷ் பிகம்ஸ் ஹிஸ் வில். நம்முடைய விருப்பங்கள் அவருடைய சித்தமாக மாறக்கூடாது, அவருடைய சித்தம்தான் நம்முடைய விருப்பமாக மாற வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். why things are not happening? காரியங்கள் நடப்பதன் காரணம் என்ன? always we want to make our wish God's will. But God says, if the Holy Spirit has to go for us, His will should become our wish. அவருடைய சித்தம் நம்முடைய விருப்பமாக மாற வேண்டும். முதல் குறிப்பை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியக்காரன் நமக்காக இன்றைக்கு காரியத்தை வாய்க்க செய்ய விரும்புகிறார். முதலாவதாக, are you in agreement with him? பாதியில் போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்லாம் சொல்லலை. அவர் அங்கேயே அக்ரி பண்ணிட்டார். அங்கேயே இந்த காரியத்துக்காக ஓகே ஏப்ரஹாம், ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் he won't move even an inch unless you are in agreement with him. இரண்டாவது காரியம் பாருங்க. The second I call it advancement. அவருடைய முன்னேற்றம். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவிதமான உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து.
ஆஃப்டர் he made an agreement, he starts to advancement. அதான் ரெண்டாவது. ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் உடன்பாடு கொண்ட பிறகு he starts moving in his journey. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியம் நிமித்தமாக தேடி முன்னேற ஆரம்பிக்கின்றார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட எல்லாத்திலும் உடன்படும் பொழுது ஆவியானவர் அசைய ஆரம்பிக்கின்றார். he starts moving. இந்த ஊழியக்காரன் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். 10 ஒட்டகங்களை வைத்திருக்கிறான். அவனோடு கூட எல்லா உச்சிதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அட்வான்ஸ்மெண்ட். 2 காரியத்தை வைத்துக்கொண்டு அவன் புறப்படுகிறான். உங்களுடைய என்னுடைய காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் he is advancing your thing, he is making progress your thing. உங்கள் காரியங்களை ஆண்டவர் முன்னேற்ற பாதையிலே ஆரம்பிக்கிறார். 2 காரியங்கள் அவரிடத்தில் இருந்தது. 1 abundant wealth, ஏராளமான செல்வம். 2வது பாருங்க, he is going into another world, இன்னொரு உலகத்திற்கு செல்கிறார். கொஞ்சம் ஆழமான சிந்தனைகள், நீங்கள் நல்லா சிந்திக்கணும். இவர் புறப்படும் பொழுது இந்த 10ஆம் வசனத்தை 2 காரியத்தை பார்க்கிறேன். 1 abundant wealth, நிறைய செல்வத்தை எடுத்து போகிறார். என்னால எடுத்துட்டு போறார்? 10 ஒட்டகங்கள். அவர் போறதுக்கு ஒரு ஒட்டகம் போதல்ல, 10 ஒட்டகங்கள், 10 camels. அப்புறம் தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருள்கள் அவன் கையில் இருந்தன. என்ன பொருட்கள்? உச்சிதமான பொருட்கள். இப்போ இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறேன், இதே அதிகாரம் 22, 23, 24, 22, 23. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனையையும் அவன் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து 1 pair of earring, அப்புறம் பிரேஸ்லெட்ஸ். சந்தோஷம் இல்லை எல்லாருக்கும்? நம்ம காலத்தில் வளையல்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோ ஷேக்கல் சொல்கிறாங்க, எவ்வளோ கிராம்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. he is taking gold with him, gold earrings and gold bracelets. அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். let me read verse 30. 30ஆம் வசனம். அவன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனையும் அவன் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்னபடி அந்த மனிதன் என்னோடு பேசினான் என்று ரெபேக்கா சொன்னாள். 53ஆம் வசனத்தில் பாருங்க, verse 53. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் உச்சிதங்களையும் கொடுத்தான். கையில் நிறைய வெல்த்தோட போகிறார். என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனார்? இயர்ரிங்ஸ், அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், கடகங்கள். 3வது சில்வர் வெசல்ஸ், அப்புறம் கோல்டு வெசல்ஸ், அப்புறம் கார்மெண்ட்ஸ், வஸ்திரங்கள். 5 காரியத்தை எடுத்துகிட்டு போகிறார். இவ்வளோத்தையும் அவர் சுமந்துட்டு போகிறார். இதெல்லாம் ஆபிரகாம்கிட்ட கேட்குறார். ஆபிரகாம் பார்த்து கேட்டார், இப்போ நான் கடந்து செல்ல போகிறேன், எனக்கு கொஞ்சம் கோல்டு இயர்ரிங்ஸ் கொடுங்க, அப்புறம் என்ன கொடுங்க, எனக்கு கடகங்களை கொடுங்க, எனக்கு சில்வர் கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கார்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க. எங்கப்பா போகிற? ஒரு காரியத்துக்காக போகிற. இதெல்லாம் ஏன் கேட்குற? இதெல்லாம் எனக்கு ரொம்ப தேவை. பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் நம்மகிட்ட கேட்கிறார். இதெல்லாம் உங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஆவிக்குரிய காரியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார். போய் அந்த பொண்ணுக்கு காதில் போடணும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய கேட்குதல், கைன்றது சர்வீஸ், ஆவிக்குரிய சேவை. சில்வர் ரிடம்ஷன், மீட்பு. கோல்டு க்ளோரி, மகிமை. கார்மெண்ட்ஸ், ரைச்சஸ்னஸ். இதெல்லாம் ஆவிக்குரிய ரிச்சஸ், ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ் எல்லாம் உங்களுக்காக அவர் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஏன்? அந்த காரியத்தை உங்களுக்காக வாய்க்க செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்னேற்றமாக செல்லும் பொழுது செல்வத்தை மாற்றம் எடுத்து செல்லவில்லை, இன்னொரு உலகத்திற்கு செல்லுகிறார்.
10ஆம் வசனம், அவன் எழுந்து புறப்பட்டு போய் எந்த ஊருக்கு போறார்? மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து இன்னொரு உலகத்திற்கு போகிறார். ஆபிரகாமுடைய தேசத்திலிருந்து he is going to மெசபத்தோமியா, நாகோர்ஸ் சிட்டி. அப்படி என்றால் அது இருளுள்ள பட்டணம், அது வேற ஒரு இடம். இருள ஒரு முத்தை எடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் எங்க இருக்குன்னா தாழ்பாள்கள் போட்டு இருக்கிறது. நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கே இருக்கிறதுனா இருளில் இருக்கிறது. 45ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 45 3 and 4. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கொடுக்க போகிற காரியெல்லாம் எங்கே இருக்கு? வெண்கல கதவுகளுக்குள்ளாக இருக்கிறது, இரும்பு தாழ்பாள்களுக்குள்ளாக இருக்கிறது, அந்தகாரத்தில் இருக்கிறது, ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், எனக்கே பார்க்க முடியல, இருட்டில் எங்கேயோ இருக்கிறது என்னுடைய காரியம். எனக்கே பார்க்க முடியல, என்னுடைய காரியங்கள் எல்லாம் தாழ்பால் போட்டு இரும்பு கதவுகளுக்கு பின்பாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கு போகிறார்? அப்படிப்பட்ட மெசபத்தோமியாவுக்கு சென்று ஈசாக்குக்காக ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வரும்படியாக செல்கிறார். நீங்கள் போகாத இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவரால் போக முடியும். He advances your thing. உங்க காரியத்தை அவர் முன்னேற்றுவார். உங்களுக்காக இன்னொரு இடத்திற்கு போய் தாழ்பால்களை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். உங்க பொக்கிஷங்கள்லாம் எங்க இருக்கு? அந்தகாரத்தில் இருக்கிறது. உங்க பொக்கிஷங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும்படியாக he is advancing. இதான் 2வது ஸ்டெப். நம்முடைய காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வாய்க்கும்படியாக முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அக்ரி பண்ணுகிறார், நம்மோடு கூட உடன்பாடு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உடன்பாடு. 2வது பாருங்க, he starts going, அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார். 3வது பாருங்க, the arrangements that he is making, அவர் செய்கிற ஏற்பாடுகள். 11-12 வசனம், verse 11 and verse 12. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். பெரிய காரியத்தை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit is advancing, and now he should have some arrangements to find what is the thing. ஆபிரகாம் கேட்டது யார் என்பதை அநேக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த 11-12 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு செய்த பரிபூர்ணமான ஏற்பாடுகள், providential arrangements. ஆண்டவர் அழகான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார். இப்போ நம்ம பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக ஆண்டவரோடு கூட அக்ரி பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கடந்து செல்லும்போது காரியங்கள் வாய்க்க செய்யும். இவர் 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அநேக உச்சிதங்களாம் எடுத்துகிட்டு அப்படி போகிறார். அப்புறம் அந்த நாட்களில் பாருங்கள், ஃபோட்டோ கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபோனு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. There is no tool for communication. He just goes like that. அப்படியே கடந்து செல்கிறார். மனதிலே ஆபிரகாம் எஜமான் சொன்ன காரியம் இருக்கிறது. அவர் கடந்து செல்லும் பொழுது ஒரு துறவண்டையிலே போய் உட்கார்ந்து அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். He starts praying unto the Lord. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கடந்து செல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செல்கிறார் என்றால், he starts making arrangements for you. He starts praying for you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி நடக்குது. சில காரியங்கள் நடக்கும் போது நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, நான் ஜெபமே பண்ணலையே, எப்படி நடந்தது? கரெக்டு தானே? முக்கால்வாசி பேர் அப்படி தான், ஜெபமே பண்ணுறதில்ல, ஆனால் காரியம் நடக்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, பாஸ்டரோட ஜெபம் பண்ணுறதில்ல.
எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, உங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறது இல்லை. அப்போ யார் ஜெபம் பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறார். அப்படியா பாஸ்டர்? எப்படி? ரோமர் 8:26 திறந்து நீங்கள் பார்க்கலாம். ரோமன்ஸ் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், எல்லாம் நல்லா கவனிங்க, நாம் அந்த காரியத்தை குறித்து ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். வாட் இஸ் த மீனிங்? ஒரு காரியத்துக்காக ஒருவரை ஜெபிக்க சொன்னால் அதை தவிர எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. நாமே சில காரியத்துக்கு ஜெபம் பண்ணும் போது அதை விட்டுருவோம், எதையாவது ஒன்று ஜெபம் பண்ணுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்டாப் இட், ஐ வில் ப்ரே ஃபார் யூ. இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் கரெக்ட் பட்டனை அழுத்தினா தான் கர்த்தர் கரெக்டாக அதுக்கு பதில் தருவார். அவர்கிட்ட போய் நீங்கள் எதையாவது பேசிட்டா அவர் எதையாவது புரிந்து கொள்கிறார். அப்போது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரதர், சிஸ்டர், Holy Spirit will make arrangements for you. He will start praying for you. Hallelujah. உங்கள் காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த அதிகாரத்திலே இந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறார், 3 முறை ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னு அந்த 3 வசனத்தை மாற்ற நான் காட்ட விரும்புகிறேன். 12ஆம் வசனம், verse 12. உங்கள் பைபிளில் நீங்கள் பாருங்கள், தமிழில் நான் வாசிக்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் இந்த காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதை எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, 11ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கிறேன். தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், இந்த ஜெபத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? தனக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம். எல்லாரும் சொல்லுங்களேன், தனக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம். நமக்குள்ளே யோசிப்போம், நமக்குள்ளே ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே ஜெபிக்கிறார். இப்போ 2வது பாருங்க, அவர் எப்படி ஜெபம் பண்றார். 26ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, முதல் எப்படி ஜெபிக்கிறார்? தனக்குள்ளே ஜெபிக்கிறார். 2வது எப்படி ஜெபிக்கிறார்? தலை குனிந்து ஜெபிக்கிறார். தனக்குள்ளே ஜெபிக்கிறார், தலை குனிந்து ஜெபிக்கிறார். 52ஆம் வசனம், 3வது ஜெபம், verse 52. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டால். 3வது என்ன ஜெபம்? தரை மட்டும் குனிந்து ஜெபம். 3 ஜெபம். ஆவியானவர் உங்கள் காரியத்துக்காக ஆபிரகாமுக்காக ஜெபிக்கிறார். என்னென்ன ஜெபம்? தனக்குள்ளே ஜெபிக்கும் ஜெபம், அப்புறம் தலை குனிந்து ஜெபிக்கும் ஜெபம், 3வது தரை மட்டும் குனிந்து ஜெபிக்கும் ஜெபம். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தரையில் விழுந்துடுறாரு. தனக்குள்ளே ஜெபிக்கிறார், தலை குனிந்து ஜெபிக்கிறார், தரை மட்டும் குனிந்து ஜெபிக்கிறார். அப்போ he humbles himself. பரிசுத்த ஆவியானவர் போய் கெஞ்சுகிறார் ஆண்டவரிடத்தில், தயவு செய்து என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். எனக்குள்ளே ஜெபிக்கிறேன், தலை குனிந்து ஜெபிக்கிறேன், தரை மட்டும் குனிந்து உம்மை ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட வேண்டுதல்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே, இந்த காரியம் என்னால் முடியல, இந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்னால் முடியல, சொல்கிற வச்சு கேட்க மாட்டுறாங்க, இவரை வச்சுட்டு என்னால் முடியல, இவளை வச்சுட்டு முடியல, சாரி உங்களை யாரும் நான் சொல்லலை, இப்படி தான் இருக்குது ஜெபம், முடியல ஆண்டவரேன்னு தனக்குள்ளே ஜெபம் பண்ணுறீங்க, வெளியே தெரியாது. கொஞ்ச நாள் பொறுத்து தலை குனிந்து ஜெபம் பண்ணுறீங்க. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க நமக்காக he makes arrangements. ஏன்னா இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட நான் ஒத்துக்கொண்டேன், அக்ரி பண்ணிட்டேன். 2வது பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டேன், நான் பிரயாணத்தில் இருக்கிறேன், இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி போய் ஆபிரகாமிட்ட நான் சொல்ல வேண்டும். ஆனால் எப்படியாவது இது எனக்கு கிடைக்க வேண்டும், நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் தயவு செய்து ஜெபத்தோடு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும்.
ப்ளீஸ் ஸ்டார்ட் எவ்ரிதிங் வித் பிரேயர். ஜெபித்து ஆரம்பியுங்கள். தலை குனிந்து ஜெபியுங்கள், தனக்குள்ளே ஜெபியுங்கள், தரை மட்டும் விழுந்து தாழ்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை வாய்க்க செய்வார். நான்காவது காரியம், verse 33, 33ஆம் வசனம். The fourth step, what this man is doing, Holy Spirit. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். என்ன நடக்கிறது? 10 ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கு ஜெபித்த பொழுது ரெபேக்காள் வருகிறாள். தண்ணீர் மொண்டு, தண்ணீர் எல்லா ஒட்டகங்களுக்கும் வார்த்து எல்லா பணிவடையும் செய்கிறாள். பிறகு இந்த ஊழியக்காரனை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாள். அந்த வீட்டுக்கு அவன் சென்ற பிறகு அந்த வீட்டிலே ஒரு காரியம் நடக்க போகிறது. சரி, வழியிலே வந்த பொழுது இந்த காரியத்தெல்லாம் நடந்தது, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இதை வாய்க்க செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுமே. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த 4வது ஸ்டெப் என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய காரியம் நிறைவேறும் பொழுது உங்களுக்கு அவர் அதை அறிவிப்பார். He will announce that to you. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், இதற்காக ஜெபம் பண்ண என்ன ஆச்சு? தெரியல பாஸ்டர், என்னன்னு தெரியல. அப்படி சொல்லவே மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ரிசல்ட் தெரியும், ஐ ஹாவ் an announcement, எனக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இதை சொல்லுகிறார், திருவுளம் பற்றுகிறார். 33ஆம் வசனத்திலே அவன் வீட்டுக்கு சென்றபொழுது இந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக அநேக சாப்பாடெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா சாப்பிடுங்க. இவர் சொல்லிட்டாரு, பிஃபோர் ஐ மேக் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஐ வில் நாட் ஈட். இந்த நாட்களில் தான் சொல்கிறதுலாம் கை நினைக்க மாட்டேன்றாங்களா, அதுதான் போல. இது தெரியல, நிறைய பேருக்கு தெரியாது, பழைய ஆட்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இவர் சொல்கிறார், இல்லை நான் புசிக்க மாட்டேன், நான் இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டும் உங்களிடத்திலே. அநேக காரியங்கள், ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிஃபோர் யூ நோ, the Holy Spirit makes an announcement. The Holy Spirit decides about your blessings. உங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவரே தீர்மானம் எடுத்து அவரே உங்களுக்கு சொல்வார். அதற்கு பின்பாதான் நம்ம கண்களுக்கு முன்பாக அதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். many things spiritually, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக முடித்து வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை குறித்து இந்த இடத்திலே அவர் மேலே அனௌன்ஸ் பண்ணுகிறார். 33ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறேன். 35ஆம் வசனத்திலிருந்து முழு பிரயாணத்தை பற்றியும் சொல்லுகிறார். எப்படி ஆரம்பித்து அவர் எப்படி வந்தார் என்பதை அந்த வீட்டிலே சொல்லுகிறார். அந்த ரெபேக்காவுடைய தகப்பனும் அவருடைய பிரதரும் அங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போதான் அவங்க வாயை திறந்து, நான் முதல் வாசித்த வசனம் 50ஆம் வசனத்தில், லாபானும் பெத்துவேலும் பிரதி உத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். லுக் அட் த கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் எப்படி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இப்படி தான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக, நம்ம எதிர்காலத்திற்காக அவர் நம்முடைய காரியத்தை எடுத்து முன்பாக செல்லும் பொழுது காரியங்கள், ஆல் த பாயிண்ட்ஸ் வில் யுனைட். நம்ம எடுத்த எல்லா காரியங்களும் ஒன்றாக சேரும். அது முன்பாக தெரியாது, அதற்கு பிறகுதான் தெரியும். ஓஹோ, இந்த தடை இதற்கு தான் வந்ததா, ஆண்டவர் இதற்காக தான் இதை எனக்கு கொடுத்தாரா, இதெல்லாம் கூடி வர செய்து கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாமுடைய தரிசனம், ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர், அந்த ஊழியக்காரன், லாபானும் பெத்துவேலும் ரெபேக்காலும் எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க பாருங்க. இங்கே யாருமே மறுப்பு சொல்லவில்லை. ஆபிரகாம் ஊழியக்காரன் சொல்லும் போதும் அங்கே எந்த டென்ஷன் இல்லை. இந்த ஊழியக்காரன் பிரயாணத்தில் குழப்பம் இல்லை. இந்த ஊழியக்காரன் ரெபேக்காலை பார்க்கும்போது எவ்ரிதிங் வாஸ் பீஸ்ஃபுல். வீட்டுக்கு செல்லும்போது குழப்பம் இல்லை, நோ ஆர்குமெண்ட்ஸ், எவ்ரிதிங் வாஸ் பீஸ்ஃபுல். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இதுதான் கர்த்தருடைய சித்தம்.
ஆண்டவருடைய சித்தத்திலே சமாதானம் உண்டு. நம்முடைய காரியங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்யும் பொழுது அதில் எந்த குழப்பமும் எந்த திசை திருப்புதலும் இருக்காது. எப்படி இந்த காரியம் கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்து கொள்வது? ஆண்டவர் எல்லாவற்றையும் சமாதானமாக மாற்றி இருதயத்திலே பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் காரியத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பதாக, until you have perfect peace, please don't do it. பரிபூர்ண சமாதானம் நம் இருதயத்திலே வர வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திலே அதை உறுதிப்படுத்தும் வரை அதை கொண்டு நாம் மேற்கொள்ளவே வேண்டாம். The Holy Spirit, the servant, ஊழியக்காரனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது அந்த இடத்திற்கே வந்த பிறகு மிகவும் அமைதியாக அந்த காரியத்தை அவர்கள் வாயிலிருந்தே வந்து அதை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணி அதை கர்த்தர் அனௌன்ஸ் பண்ணினார். ஆண்டவர் எல்லாம் நமக்காக டிசைட் பண்ணுவார். God will decide for you. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தீர்மானங்களை எடுப்பார். கடைசியாக 5வதாக 54 வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 54 and 55. 54, 55. பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். 56 வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிட வேண்டும் என்றான். The Holy Spirit, இந்த ஊழியக்காரனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய வேலை முடிந்துவிட்டது. He has completed his job. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவன் மறுபடியுமாக ஆபிரகாமிடம் சென்று அவனுடைய வெற்றியை சொல்ல வேண்டும். I call this accomplishment. திருப்தி, முடித்து விடுகிறார். He is able to finish what the father gave him. ஆபிரகாம் கொடுத்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த வசனத்தில் 56 வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க, I cannot delay. I have to go back. I have to go back and tell them what God has done in my life. Brother, sister, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை முடித்து மறுபடியுமாக உங்களிடம் திரும்புவார். மறுபடியுமாக ஆபிரகாமிடம் இந்த வேலைக்காரன் வருகிறான், இந்த ஊழியக்காரன் வருகிறான். பரிசுத்த ஆவியானவராக இந்த ஊழியக்காரன் இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் மெசபடோமியாவுக்கு சென்று காரியத்தை முடித்துவிட்டு மறுபடியுமாக வருகிறார். ரெபெக்காவை பார்த்துட்டோம், அதாம்மா அங்கே போனீன்னா அந்த பையன் இருப்பான், போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆபிரகாம்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லலாம் சொல்லலை. He came again. பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் கொடுக்கிற எந்த காரியத்திலும் அவர் பொறுப்பாக நம்மிடம் வந்து ஒப்பு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து விட்டு தான் நம்ம வீட்டு கடந்து செல்வார். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் உண்மையுள்ளவர். இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கும் பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்ன செய்வார்? காரியங்களை வாய்க்க செய்து, அவங்க சொன்னாங்க, பொண்ணு 10 நாள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க, நல்லா சாப்பிட்டு போங்க, ரொம்ப தூரம் வந்திருக்கீங்களே. நோ நோ நோ, ஒரு நைட்டு தான் நான் ஸ்டே பண்ண முடியும். நான் காலையே நான் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆண்டவர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் தயவு செய்து தடை பண்ணாதிருங்கள். தயவு செய்து நான் போகிறேன் என்று சொல்லவில்லை, என்னை அனுப்பிவிடுங்கள். வித்தியாசம் இருக்குது. நான் போகிறேன் என்பதற்கும் என்னை நல்லபடியாக அனுப்பிவிடுங்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் பிரயாணம் பண்ணி செல்லுகிறார். 56 வசனம், 57 வசனம். பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பெருப்பை கேட்டபொழுது அவளும் போகிறேன் என்று சொல்லுகிறாள். 63 வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது ஊழியக்காரனை நோக்கி, நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார்? அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். God, the Holy Spirit makes us a receiver. நம்மை பெற்றுக்கொள்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார்.
ஈசாக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மாலை நேரத்தில் டியூரிங் த ஈவினிங் டைம் he was meditating in the field. தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அவனுடைய காரியம் வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ரெபேக்கா ஒட்டகத்தின் மேல் வந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவாளனாக, ஊழியக்காரனாக இருந்து நமக்காக இந்த காரியங்களை அவர் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியம் என்ன காரியம்? இந்த காரியத்தை ஆபிரகாம் தன் ஊழியக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய காரியத்தை அந்த ஊழியக்காரனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக 66ஆம் வசனம், ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அதுதான் சாட்சி. இந்த காரியம் எந்த ப்ராசஸ் வழியெல்லாம் போச்சு, இந்த காரியம் எப்படியெல்லாம் போச்சு, ஈசாக்கு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்காக கடந்து சென்றேன், 10 ஒட்டகங்களை கடந்து சென்றேன், தண்ணி கிடைக்கல. 10 ஒட்டகங்கள் எவ்வளோ தண்ணீர் குடிக்கும்? அந்த பெண்மணி இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் ஜெபித்தேன், 3 முறை ஜெபித்தேன். எங்கு போனாலும் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் மை மாஸ்டர், ஆண்டவரை பற்றியே பேசினேன். கர்த்தர் இதை வாய்க்க சொன்னார், கர்த்தர் இதை உனக்கு தந்தார் என்று ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வந்து உங்கள் காரியத்தை குறித்து விவரித்து சொல்லுவார். Holy Spirit always will come and tell you how he had done the thing for you. நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இந்த காரியம் எப்படி முடிந்தது? There was an agreement. முதலாவதாக ஒரு உடன்பாடு இருந்தது. இரண்டாவதாக there was an advancement. அவர் முன்னேற ஆரம்பித்தார். மூன்றாவதாக he made arrangements. ஏற்பாடுகளை செய்தார். நான்காவதாக there was an announcement. God confirmed it. கடைசியாக அவர் நிறைவேற்றினார். He accomplished it. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆவியானோட ஒப்பு கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நமக்கு ஒரு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் தயவு செய்து எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபித்து விட்டு நாம் இந்த இடத்துல கடந்து செல்வோம். ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுவார். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய காரியம் என்ன காரியம்? வாட் இஸ் யுவர் மேட்டர் டுடே? வாட் இஸ் த திங் டுடே? பரிசுத்த ஆவியானவராகிய இந்த ஊழியக்காரனிடம் உங்களுடைய காரியத்தை ஒப்பு கொடுங்கள். வாட் இஸ் த திங்? அந்த காரியம் என்ன? ரொம்ப நாளாக இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். நிரம்ப நாட்களாக என் பிள்ளை ஈசாக்க பத்தி எனக்கு ஒரு பெரிய பாரம், ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பாரம். தாயும் மரித்து விட்டால், சாராலும் இல்லை. ஐயோ, என் மகனுக்கு ஒரு எதிர்காலத்தை நான் செய்ய வேண்டும். என்னுடைய எதிர்காலம் எப்படி? என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், என் ஊழியம், என்னுடைய வீடு, என்னுடைய காரியங்கள். இன்னைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு பாரமாக தான் இருக்கிறது. There are certain things that are disturbing you. சில காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? Give to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட ஆபிரகாமே ஒப்பு கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு ரொம்ப பர்டனா இருந்தது போல அது. ஒருவேளை ஆபிரகாமால செய்ய முடியல, என்னால செய்ய முடியாது, இப்போ இனிமே அதுக்கு பிரயாசப்பட முடியாது, எனக்கு பலன் இல்லை, எனக்கு வார்த்தைகள் இல்லை, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என்னால முடியல. சோர்ந்து போகாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, Holy Spirit is there for you. Young sister, young brother, Holy Spirit is there for you. உங்க
உங்க எதிர்காலத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் ஒன்று சொல்வோம், இன்னொரு நாள் இன்னொரு சொல்லுவோம். கிவ் இட் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க கொடுங்க. அவரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவார். அப்புறம் அவர் உங்களுக்கு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த காரியத்தை முடித்துவிட்டு உங்களிடத்தில் வருவார். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த காரியத்தை முடித்து விட்டு தான் உங்களிடத்தில் வருவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற அந்த அதிகாரத்திலே எல்லா அதிகாரமுடைய ஊழியக்காரன், எல்லா அதிகாரமுடைய ஊழியக்காரன், எல்லா அதிகாரத்தையும் உடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்னே செல்லுவார். இரும்பு கதவுகளை உடைத்து போடுவார். தார்பால்களை திறப்பார் உங்களுக்காக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவார். நீங்க பேச முடியாத இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். நீங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எழும்புவார். The Holy Spirit will lead you. The Holy Spirit will guide you. He will come back and tell Isaac all that happened. ஈசாக்கிடம் வந்து எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை நீங்க ஈசாக்கா இருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்க ஆபிரகாமா இருக்கலாம். அவங்க ஒண்ணுமே செய்யல. இவ்வளோ நாட்கள் இந்த ஊழியக்காரன் போயிட்டு வர வரைக்கும் ஆபிரகாம் அமைதியா இருந்தார். முதல் 8 வசனத்துக்கு பிறகு ஆபிரகாமை பற்றி எழுதப்படவில்லை. கடைசியில தான் ஈசாக்க பத்தி வாசிக்கிறோம். என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு மௌனமாக இருக்க வேண்டும். என் கர்த்தர் எனக்காக செய்வார், என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். என்னதான் நடக்க போகுது? அவரை மீறி எதுவும் நடக்காது. கர்த்தரை மீறி என்ன நடக்காது. கர்த்தர் எனக்காக நன்மையை செய்வார். சோர்ந்து போகாமல் இன்றைக்கு கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் பயமே இல்லை. உங்க கைகள் உருகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. கண்களை மூடுவோம். உங்களை பாரப்படுத்தும் ஒரு காரியம், that is disturbing you, disturbance.
சிலருக்கு அந்த காரியத்தை யோசித்தாலே கவலை. சிலருக்கு அந்த காரியம் வரும்போது யூ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இட், அதை பற்றி யோசிக்கவே விரும்புறதில்லை. சிலருக்கு அந்த காரியத்தை யோசித்தாலே கடும் கோபம் வருகிறது. யூ ஆர் கெட்டிங் ஆங்கிரி. பட் God wants to correct it. God wants to solve it for you. கர்த்தர் அதை உங்களுக்காக எளிதாக முடிக்க விரும்புகிறார். அதுக்கு ஒரு வழியை இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என்ன வழி? பரிசுத்த ஆவியானவர். ஆபிரகாமே ஒப்பு கொடுத்தது போல நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானட்ட ஒப்பு கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன், அந்த காரியம் எப்படி நன்மையாக முடியும். ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பின்படியே கர்த்தர் அதை முடித்தார். உங்க எதிர்பார்ப்பின்படியே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் லகுவாக உங்களுக்கு ஏற்றதாக முடிப்பார். சோமன்லாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த வலது கரத்தை உயர்த்துவோம். நம்ம வலது கரத்தை உயர்த்தின் மூலியமாக, இதுதான் என்னுடைய காரியம். உங்க எதிர்கால வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளையை குறித்தா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, Holy Spirit will do it for you this week. பரிசுத்த ஆவியானவர் அவன் கையில் எடுத்துக்கிறார். அதை அவர் கையில் எடுக்கும் பொழுது அது நமக்கு முடிப்பார். பயப்படாதீங்க, வரி பண்ணாதீங்க, கலங்காதீங்க, புலம்பாதீங்க, அழாதீங்க, அதை குறித்து கலங்கி பேசாதீங்க, உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக அதை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அன்பின் பிதாவே, எங்களுடைய காரியத்திற்காக எங்கள் கைகளை உயர்த்துகிறோம். எங்களை வேதனைப்படுத்தும், எங்களை துன்பப்படுத்தும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் காரியங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த காரியத்தை நினைக்கும் போது ஒரு துக்கம். நாங்கள் நன்றாக சாப்பிடுகிறோம், அந்த காரியம் நினைக்கும் பொழுது பார்க்கும்போது ஒரு சின்ன துக்கம் எங்க மனதில் ஏற்படுகிறதே. கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் நீர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட கஷ்டமுள்ள காரியமாக இருக்கலாம், எங்களால் முடியாத காரியமாக இருக்கலாம், எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக இருக்கிற காரியமாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரே, இந்த பாரத்தை உம் மேல சுமந்து கொள்ளும். இந்த வேதனையை நாங்கள் உம் மேல போடுறோம். இந்த விஷயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காரியத்தில் உம்மோடு கூட நாங்கள் உடன்படுகிறோம். நீர் இந்த காரியத்தை எடுத்து சென்று எங்களுக்காக வெற்றிகரமாக முடித்து கொண்டு வந்து எங்களுக்கு தாரும். மேக் us a receiver of blessing, Lord. ஈசாக்கை போல பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து அந்த கிஃப்டை நாங்கள் வாங்கிக் கொள்ள தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்தரியும் கர்த்தாவே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வேதனைகள் ஒவ்வொருவருக்கு தான் தெரியுமே கர்த்தாவே. ஒவ்வொருவர் சென்று கொண்டிருக்கிற பாதைகள் அவரவர்களுக்கு தெரியும், உமக்கு தெரியும் கர்த்தாவே. சில நேரத்தில் நாங்கள் சொல்றோம், நான் போகிற கஷ்டம், நான் போகிற பாதை எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது என்று அநேகர் சொல்கிறதை கர்த்தர் இன்றைக்கு கேட்டு, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை வாய்க்கச் செய்து, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது போல கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.